சொல்ல போற படம் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தா. ம். இந்த படத்தோட ஒன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஈகோ தான். ஹூ இஸ் பிளாக்? ஹூ இஸ் ஒயிட்? யாருமே கிடையாது. எல்லாமே கிரே ஷேடு தான். ஒவ்வொரு சீனுக்கும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மெனக்கெடல் இருந்துச்சு. சினிமா ரசிகர்களுக்கும், விண்டேஜ் ரசிகர்களுக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. படம் யார் யாருக்கெல்லாம்ன்றத சொல்றேன்னா, இயக்குனர்களுக்கு, நடிகர்களுக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு படம்ன்றத தாண்டி ஒரு பாடமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, நான் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்த சினிமா, அதில இருந்து பார்த்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்லாம் வச்சு தான் இந்த படம் வந்து நெறைய பண்ணியிருக்காங்க. இது யாருடைய பயோபிக்கா இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்கு, இவங்களுடைய பயோபிக்கா இருக்குமோ? இல்ல அவங்களுடைய பயோபிக்கா இருக்குமோ? அப்படின்னு நெனைக்கிறத தாண்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா, நாடகம் தொடர்ந்த காலத்துலேருந்து, அதாவது ஸ்டேஜ் டிராமா, தெருக்கூத்து அந்த காலத்துலேருந்தே இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா, பல கலைஞர்களையும் பொருத்தி பார்க்குற படமாவும் இருக்கும். பல கலைஞர்களுக்கு பல கலைஞர்கள நீங்க வந்து யோசிக்கிற மாரியே இருக்கும் அது. வாய்ப்பு கொடுக்கிறவன் வாழ்க்கையே கொடுத்தாருன்னு நெனச்சிடுறான். வாய்ப்பு பெற்றவன் தன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக போராடுறான். இங்கு பல ஏணிகள் உண்டு. அந்த ஏணிகள்லாம் அவங்கள ஏத்தி விடுறதுக்கு, அது தன்னலமற்ற செயலா இருந்தா பரவால்ல. ஆனா, என்னால தான் வந்து எல்லாருமே மேல போறாங்க. நான் இல்லன்னா வந்து யாராலயும் மேல போவே முடியாதுன்னு நெனைக்கிறது வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அந்த ஏணியே இல்லனாலையும், கண்டிப்பா எதையாவது புடிச்சு மேல போறவங்க கண்டிப்பா போக தான் செய்வாங்க. அவங்க இடத்த அடைய தான் செய்வாங்க. கிரியேட்டிவிட்டி ஏணிய வந்து நம்ம எப்பவுமே மறந்துறக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எது சரி, எது தவறுன்றத வந்து நம்மளுடைய செயல் தான் முடிவு பண்ணும். கண்டிப்பா. அதான் உண்ம. இதுல வந்து டிக்குன்னு நம்ம வந்து துல்கர் சல்மான் எல்லாருமே அன்போடு கூப்பிடுவாங்க. அவர் வந்து இந்த படத்துல வந்து நான் நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்ற மாரி எல்லாருமே வெளிய பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா கம்மாட்டி படம்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் மலையாளத்துல. அந்த படத்திலேயே வந்து அவர் நடிப்பு சக்கரவர்த்தின்னு நிரூபிச்சுட்டாரு அவரு. அதுக்கப்புறம் வந்த எல்லா படமும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். கதைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதுல துல்கரும் ஒருத்தர். ஏன்னா எல்லாருமே வந்து கதைக்காகலாம் நடிக்கிறது கிடையாது. கொஞ்சம் பேர் தான். எனக்கு தெரிஞ்சு 10% பேர் தான் கதைக்காக நடிக்கிறாங்க. சமுத்திரக்கனி வந்து பார்த்தீங்கன்னா, நிமிர்ந்து நில் படத்துல வந்து ஒரு வசனம் சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. "சிற்பியும் நீயே, சிலையும் நீயேன்னு" சொல்லுவாரு. அதாவது நம்மள நம்மளே செதுக்கின்னு சொல்லுவாரு. அவரு வந்து சமீப காலமா வந்து எல்லா படத்துலயும் அவர் வந்து ரொம்பவே அவர் வந்து செதுக்கி ரொம்ப ஷார்ப்பா கொண்டு போயிட்டு இருக்காரு. அதுல இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு வேற ஒரு லெவல் ஆக்டிங் தான் நான் சொல்லுவேன். அது வந்து அந்த அளவுக்கு ஒரு டெப்த் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு உயிரோட்டம் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த படத்துல வந்து ஒரு சீன் இருக்கு. அ ஒரு புரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர கீழ தள்ளிட்டு அவரால எந்திரிக்க முடியாம எந்திரிப்பாரு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு போய் அங்க உட்காருவாரு அவரு. அந்த இடம் நம்ம லைஃப்ல நம்ம நெறைய பேர் பார்த்துருப்போம். அத வந்து அவ்ளோ நுணுக்கமா அந்த வேலைய பண்ணியிருந்தாரு அவரு. அந்த சீன் நம்ம எனக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆன ஒரு சீன் அது. கிட்டத்தட்ட 2019லருந்து பேசிட்டு இருக்காங்க. 1 1/2 வருஷமா ப்ரீ புரொடக்ஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல வந்து தமிழ் பிரபா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, தமிழ் பிரபாவ நான் வந்து ரொம்ப நாளா பேட்ட நாவல்லருந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அவர. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம சர்பட்டா பரம்பரையில கூட அவர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. நெறைய படத்துல ஒர்க் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த வின்டேஜ் கால தமிழ் சினிமா, அந்த வின்டேஜ் கால சென்னைய பத்தி நம்ப ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறோம்னா, தமிழ் பிரபா இல்லாம இருக்க முடியாதுன்றதும் தெரியுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, செல்வாவுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நெறைய பண்ணியிருக்காங்க. நெறைய ரிசர்ச் பண்ணியது தெரியுது. அது வந்து இந்த படத்துல அவ்ளோ கரெக்ட்டா வந்து கொண்டு போயிருக்காங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்காடு போறப்பலாம் பார்ப்பேன். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய கொடையா இருந்திருக்கு அதெல்லாம். ஆனா இன்னைக்கு வெறும் போர்டு மட்டும் தான் இருக்கு. அது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஓரளவுக்கு கடத்தியிருக்காங்க இந்த படத்துல. நேசமான் தேரியும், அந்த நாள் படம் சிவாஜி நடிச்ச படமும் இந்த படம் எனக்கு ஞாபகப்படுத்துனுச்சு. 2ம் கலந்த கலவையா தான் இந்த படத்த நான் சில இடத்துல பார்த்தேன் நானு. எம்ஜிஆரும் சிவாஜியும் நடிச்ச ஒரே படம் நெனைக்கிறேன் அது. அதுல 2 பேரும் கழுத்து நெரிச்சுக்கிட்டு நடிக்கிற மாரி ஒரு சீன் ஒண்ணு இருந்துச்சு. அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறவங்கலாம் பயந்துட்டாங்களாமா. ஐய்யய்யோ! நிஜமாவே கழுத்த நெரிச்சுட்டாங்க போலயே! நிஜமாவே வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தடுக்கிறதுக்கு ஓடுனாங்களாமா. அதுக்கப்புறம் 2 பேரும் சிரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒரு சீன் இருக்கு. துல்கர் சல்மானும், சமுத்திரக்கனியும் வந்து அந்த மாரி கழுத்து நெரிச்சுக்கிற ஒரு சீன் இருக்கு. அத வந்து அவ்ளோ இயல்பாவும், அவ்ளோ தத்ரூபமாவும் எடுத்திருந்தாங்க. கொஞ்சம் நமக்கு ரொம்ப போரா இருந்தது. கதைய விட்டு தாண்டி போனது வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் தான். அதுதான் கொஞ்சம் எனக்கு டிசப்பாயிண்ட்ஸா இருந்துச்சு. ஆனா வந்து அத சமுத்திரக்கனியும், துல்கரும் அந்த ராணாவும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. இப்ப சி சினிமா எடுக்கிறவங்களும், சினிமா நடிக்கிறவங்களும், அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைக்கு, நிஜத்துக்கும் எந்த அளவுக்கு உண்மையா இருக்காங்கன்றத அந்த அந்த இந்த படம் வந்து பதிவு செஞ்சிருக்கு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ஆரம்பிச்ச காலத்துலருந்து இன்னைக்கு வரையும் பல திரைப்பிரபலங்களுடைய முகத்திரை கிழிச்சிருக்கு. அவங்களுடைய இருண்ட பக்கத்த இந்த படம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டியது. துரோகத்தினால் கொல்லப்பட்ட, தற்கொலை செய்து கொண்ட, தூய மனம் கொண்ட பெண்களுக்கு இந்த படம்
சமர்ப்பணம். நன்றி.